இறங்கு இறங்கு, பார்த்து இறங்கு. அடடே ஹரிஹரண்ணா, என்னடா திடும் பிரவேசம், ஒரு போன் கூட இல்ல. சொன்ன நேரத்துக்கு வர முடியறது இல்ல. எப்படா வந்த? இப்பதாம்மா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. வாங்கப்பா. எங்கப்பா போயிட்டு வரீங்க? ஆமா, எங்க போயிட்டு வரோம்? முந்தியெல்லாம் கிளப்பு, மியூசிக்கு, கச்சேரின்னு போவோம். இப்பெல்லாம் வீட்டை விட்டு ஆஸ்பத்திரி, மருந்து, டாக்டர் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். என்ன விடுங்க, இன்னைக்கோ நாளைக்கோ. ஏமா இப்படி பேசுற? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ நினைக்கிற மாதிரி குறை ஒண்ணு இல்லப்பா. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன், பேத்தி எல்லாம் தன் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீ என்னடான்னா மலேசியால போய் உட்கார்ந்துருக்கிற. என்னப்பா பண்றது? என் பிசினஸ் அப்படி. இப்ப கூட நீ இந்த ஊருக்கு வேற ஏதோ பிசினஸ் விஷயமா வந்து தெரியாதனமா இந்த வீட்டுல தடுக்கி வந்துட்டியா? இல்லப்பா, உங்களை பார்க்கத்தான் நான் வந்தேன். உங்க ஜட்ஜி பத்தி இன்னும் போகலையே. வந்ததுல இருந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேல. அதை விடுடி, உன் பையன் ஒரு அவசரம் கொடுக்க. அவன் வரும்போது தாஜ் கொரமண்டல்லையோ இல்ல சோலா ஹோட்டல்லையோ ஒரு ரூம் ஏற்கனவே புக் பண்ணிட்டு வந்திருப்பான். ஏண்டா கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கோ இல்லையோ? கௌசல்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏண்டா தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லப்பா, நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீலிங் என் மனசுல இருக்கு. தப்புதான்ப்பா. அவ அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த கவலையை மறக்க முழுக்க பிசினஸ்ல இறங்கிட்டேன். கௌசல்யா, என்னம்மா ஒண்ணு பேசாம இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லப்பா. இல்ல, நீ பேசுறதுதான் அப்படி இருக்கு. ஆனா அவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நான் நல்லாதான் இருக்கேன்ப்பா. நோ 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 நோ, நீ எதையோ மறைக்கிற. ஹரிஹரன் டாக்டர் கௌசல்யாவா நீ இப்ப பேசல. என்னாச்சு? அந்த கட்டையில போறவனாலதான் இவன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. போறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லி விட்டு தொலை. இதுக்கு மேலே என் பிசினஸ் தான் பெருசுன்னு நினைப்பேன்னு பாத்தியாமா? பிரகாஷ் எப்ப உனக்கு இல்லைன்னு ஆச்சோ அப்பவே எத்தனை பேர் உன்னை பெண் கிட்ட என்கிட்ட வந்தாங்க தெரியுமா? என் பொண்ணு கல்யாணத்தை விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். துரோகம் துரோகம். நீங்க தான் பிரகாஷ் கட்டிக்கோன்னு சொன்னீங்க. நான் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே இல்லை. இதுல எந்த மாப்பிள உனக்கு பிடிச்சிருக்கு? பார்த்து சொல்லு. இல்ல நீ என்ன ஐடியால இருக்க அதையாவது சொல்லு. இன்னைக்கு 8:45 ஃபிளைட். ஹரி, ஏண்டா பறக்கற? இல்லப்பா, நான் பிசினஸ்க்காக போகல. எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். இது பாருமா, நான் பழைய கௌசல்யாவை பார்க்கணும். கெட் ரெடி.
விநாயகர் கல்யாணத்துக்கு போயிருக்காருமா. ஜீவா உடம்பு சரியில்லைன்னு காலையில ஆஸ்பத்திரி போனவங்க இன்னும் இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியலீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவான் ஒருத்தர் இங்க காலையில ட்ரீட்மெண்ட் வந்தாரு. அட்மிட் ஆயிருக்காரா? கார்டு நம்பர் இருக்கா? இல்ல. சாரி மேடம், கார்டு நம்பர் இல்லாம சொல்ல முடியாது. அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எனக்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்ப சொல்லுங்க as early as possible. ஓகே சார், இந்த வாரத்துக்குள்ளே அனுப்ப சொல்லிடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணல. ரூம் நம்பர் 301 தானே? ஆமா டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவான் ஒருத்தர். நீங்க நான் அவரோட ஃப்ரெண்ட். ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அனுப்பிச்சிருக்கேன். பேஷண்ட் எப்படி இருக்கார்? காலையில இருந்தே மயக்கமா தான் இருக்காரு. his skull x-ray is very abnormal. ரிப்போர்ட் கொடுங்க. ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மல் இருக்கு. சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா டாக்டர்? நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பத்ரனை உடனே வார்டு நம்பர் 2க்கு வர முடியுமான்னு கேளுங்க. எஸ் ஸ்பீக்கிங். வரேன் சார். உடனே வரேன். ரைட். சார், ஜீவன் ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காரா? நான் அவரை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். கார்டு நம்பர் இருக்கா? இல்ல சார். சரி, வார்டு நம்பரா தெரியுமா? தெரியாது. தெரியலையா? அப்ப எங்க போய் கிளம்பு. யூரின் நார்மல், பிளட் சுகர் நார்மல், ஸ்கல் எக்ஸ்ரே இஸ் அப்நார்மல், ஸ்கேன் இஸ் நோ ப்ராப்ளம். மென்டல் டிப்ரெஷன், திஸ் இஸ் கால்ட் ஹிஸ்டரிக். எங்க பாஷையில சுமோட்டோ ஃபார்ம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அவரை பாருங்க, ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காரு. அவர் மனசை ஏதோ பாதிச்சிருக்கு. அவர் பாருங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டே இருக்காரு. கௌசல்யான்னு ஒரு பொண்ணு, எப்பவும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா தான் கியூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கே தெரியாது. என்ன தெரியாதா? தெரியாது சார். என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஓஹோ, ஒண்ணு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்க சார். கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தான் கௌசல்யான்னு சொல்லுவீங்க. அப்பதான் பேஷண்ட் நார்மல் நிலைக்கு வருவான். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். போங்க, ப்ளீஸ் கோ. இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சிஸ்டர், என் ஃப்ரெண்டுக்காக கௌசல்யான்னு ஒரு எனக்கு வேலை இருக்கு, நீங்க வேற ஆளை பாருங்க. மேடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாக கிடக்குறான். நீங்க ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா ப்ளீஸ்? உங்களை எங்க சிஸ்டர் மாதிரி நினைச்சு கேக்குறோம். ஒரு வார்த்தை கௌசல்யான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் உயிர் பொழைச்சுக்கிடுவான். நாங்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டோம் மேடம், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களும் கை விட்டுறாதீங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன் மேடம். நான் தான் கௌசல்யான்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. யார் வந்திருக்கான்னு பாருடா. கௌசல்யா வந்திருக்காடா, கௌசல்யா வந்திருக்கா. கொஞ்சம் கண்ணை திறந்து பாருடா. கௌசல்யா வந்திருக்கேன். நான் கௌசல்யா வந்திருக்கேன்.
நான் உங்க கௌசல்யா வந்திருக்கேன். என்ன பாருங்க ஜீவா, என்ன பாருங்க ஜீவா, ப்ளீஸ். நான் உங்க கௌசல்யா வந்திருக்கேன். ஜீவா, ஜீவா, ப்ளீஸ் ஜீவா, என்ன பாருங்க. ஜீவா, 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 பாரு ஜீவா, ஜீவா. Excuse me, மேடம் எழுந்துங்க. வாங்க ப்ளீஸ் அழாதீங்க மேடம். அவருக்கு ஒண்ணும் இல்ல. He is perfectly normal. அப்படின்னு நீங்க நம்பணும். எஸ், அப்படி நீங்க நம்பினாதான் அவரை காப்பாற்ற முடியும். இந்த டிசார்டருக்கு மருந்து வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். ஒரு ஃபோன் அரேஞ்ச் பண்ண முடியுமா சார் ப்ளீஸ்? டெலிஃபோன்? ஒன் செகண்ட், அந்த டெலிஃபோன் கொண்டு வா. குயிக் குயிக். கொடுங்க. வயர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சார் அந்த பெட்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வாங்க. அப்படியே பிடிச்சி டாக்டர். ப்ளீஸ் கம் வித் மீ. இங்க வாங்க. நம்பர் போடுங்க. சார் இந்த ஹாஸ்பிடல் நம்பர் 044 513311. ஹலோ, எக்ஸ்டென்ஷன் 218. சீக்கிரம் கனெக்ட் பண்ணியா? ஓகே. ரிங்கிங் ரிங்கிங். போடு. போன் அடிக்குது டாக்டர். டாக்டர் அந்த ரிசீவர் எடுத்து கொடுங்க. கொடுங்க டாக்டர். அவன் பேசுங்க பேசுங்க. ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன் ஜீவா. வெயிட் வெயிட். கண்ணை திறந்து பாருங்க ஜீவா. கம் ஆன் ஸ்பீக் ஸ்பீக். ஹலோ ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். ஹலோ ஜீவா, நான் கௌசல்யா. ஜீவா, கௌசல்யா வந்திருக்கேன் ஜீவா. என்ன பாருங்க ஜீவா, ப்ளீஸ். கம் ஆன் எழுந்திருங்க ஜீவா. எழுந்திருங்க ஜீவா. பேசுங்க ஜீவா, ப்ளீஸ். கம் ஆன் ஜீவா, எழுந்திருங்க. நான் இங்க தான் இருக்கேன் ஜீவா. கௌசல்யா வந்திருக்கேன். கம் ஆன் ஜீவா, பேசுங்க ஜீவா. ப்ளீஸ் எழுந்திருங்க. கண்ணை திறங்க ஜீவா. ஜீவா, கம் ஆன் ஜீவா, எழுந்திருங்க ஜீவா. உங்க கௌசல்யா ஜீவா.